நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து மஷ்ரூம் பிரியாணி எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே மஷ்ரூம் பிரியாணிக்கு நான் இந்த ஒயிட் கலரில் உள்ள மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். 10லேருந்து 11 எடுத்துக்கலாம் 2 கப் அரிசிக்கு. இது கீழே உள்ள தண்டு பகுதியை நீக்கிட்டு இது சுத்தமாக இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே நான் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து அது 20 நிமிஷம் நான் ஊற போட்டிருந்தேன். தண்ணியில் நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் நான் 2 கப்பு ரைஸ்க்கு 3 கப்பு தண்ணி தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா அரிசியை ஊற போட்டிருக்கனால. நீங்கள் அரிசியை ஊற போடலைன்னா 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் பாட்டு தான் நாம் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் பிரியாணி வைக்கிறதுக்கு. இதில் இந்த சாட்டேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வதக்கிறக்குள்ள ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு காட்டும். ஆனால் இதில் ஹாட்டுன்னு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொருட்களை சேர்க்க ஆரம்பிக்கணும். என்னென்ன ஸ்பைஸ் சேர்க்குறோன்னா இங்கே ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 பிரியாணி இலை, அன்னாச்சி பூ 1, அப்புறம் ஜாவித்ரி, 3 கிராம்பு, ஒரு பெரிய ஏலக்காய், ஒரு சின்ன க்ரீன் காடமம் இருக்குல்லையே அது நம்ம சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஹாட் ஆயிடுச்சு. அதாவது கீழே தண்ணிலாம் ஒன்றும் இல்லாமல் சுத்தமாக ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் இருக்குல்லையே அது எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேருங்க. அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஆம்லேட்டுக்கு கட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட வேண்டாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரை இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கிட்டோம். வதக்குனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் இருக்குல்லையே அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதை ஒரு நிமிஷம் வதக்குங்க. அதை வதக்குனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துருங்க. தக்காளி பழத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு நமக்கு கிடைக்கணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். இங்கே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதை வதக்கிட்டு இருக்கும்போதே எடுத்து வச்சுருக்க கெட்டி தயிர் 1/4 கப்பு சேர்த்துக்கிறங்க. தண்ணியாக தயிர் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1/2 கப்புக்கு சேருங்க. கெட்டியாக இருந்தால் 1/4 கப்புக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கணும். இது இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி தலை இருக்குல்லையே அதையும் புதினா இலைகளையும் இதில் போட்டுடலாம். ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் 2 கப் அரிசிக்கு. அதையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூம்ஸை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க. அந்த மஷ்ரூம் ஃபுல்லாக இந்த மசாலையில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அந்த ஒவ்வொரு அரிசியும் அந்த மசாலையால் ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாம். நான் 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரிசியை ஊற வச்சனால 3 கப்பு, ஊற வைக்கலைன்னா நீங்கள் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த நேரத்தில் உப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க லைம் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறோங்க. இப்போ நான் அந்த சாட்டேன்னு இருக்கிற ஆப்ஷனை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விடுறதுக்கு இந்த கேன்சல்ங்கிற பட்டன் நமக்குன்னா அது போயிடும். அதுக்கப்புறம் இப்போ ஆஃப்னு வந்துடுச்சு இல்லையா. இப்போ நாம் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைஸ்ன்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து டைம் ஜென்ரேட் ஆயிரும். இப்போ அதுவே டைம் ஜென்ரேட் ஆகி குக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. குக் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஸ்க்ரீனில் வரும். இந்த மாதிரி 0-0ன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே அதில் இருக்க ப்ரெஷரை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விடணும். ஏன்னா நமக்கு உதிரியாக பிரியாணி வேணும் இல்லையா. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று குழஞ்சி கெட்டியாக வந்துடும். அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணதுக்கு உடனே நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு இந்த மாதிரி அந்த உள்ளக்க இருக்க ஹீட்டை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த உள்ளக்க இருக்க அந்த பாட்டை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா கீழே இன்ஸ்டன்ட் பாட்டு கீழே அந்த பேஸ் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி கட்டாயம் உதிரியாக வரும். நமக்கு ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக நமக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த பக்குவத்துலேயே நீங்கள் வந்து
கரெக்டாக அந்த இன்ஸ்டன்ட் பாட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி நல்லா உதிரியாக கிடைக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அரிசி உடையாமல் நம்ம எடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் விருந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.